ஒரு வீடு வாங்குறதுக்கு முன்னாடி அப்படி இல்லைன்னா நிலம் வாங்குறதுக்கு முன்னாடி சில டாக்குமெண்ட்ஸை நம்ம சரி பார்க்கணும் அப்படிங்கிறது கட்டாயம். அதுலேயும் முக்கியமான ஒன்று தான் இந்த ஈசி, அதாவது வில்லங்க சான்று. இந்த வில்லங்க சான்றுனா என்ன, அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க வியாபாரம். உடன் வழங்குபவர் பிளாட்ஸ் அண்ட் ரூஃப்ஸ். வீடு, நிலம் போன்ற சொத்துக்களை வாங்குறவங்க அதனுடைய முந்தைய உரிமையாளர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதே மாதிரி அந்த சொத்துல ஏதாவது வில்லங்கம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வில்லங்க சான்று வாங்குறது வழக்கம். இன்னைக்கு எல்லா வேலைகளையும் உட்கார்ந்த இடத்துல இருந்தே இணையம் வழியாக நம்மளால எளிதாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்க முடியுது. அந்த வரிசையில ஈசி இன்கம்பரன்ஸ் சர்டிபிகேட் எனப்படும் வில்லங்க சான்றிதழை கூட நம்மளால எளிதா ஆன்லைன்லேயே பெற முடியும். முன்னாடி மாதிரி வில்லங்க சான்றிதழை கேட்டு பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு நாட்கணக்கில் நடையா நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனாலும் நம்மளுடைய மக்களுக்கு இது பற்றிய விழிப்புணர்வு குறைவுதான். அமர்ந்த இடத்துல இருந்தே ஆன்லைன்ல வில்லங்க சான்றிதழை நம்மளால பெற முடியும். விண்ணப்பிக்கிற எல்லாத்துக்கும் வில்லங்க சான்று வழங்க ஏற்படுற காலதாமதத்தின் காரணமாகத்தான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இணையதளத்தின் மூலம் விண்ணப்பித்து வில்லங்க சான்றிதழை விரைவா பெற சேவை பத்திரப்பதிவுத்துறை தொடங்கியது. இணையத்தின் மூலம் வில்லங்க சான்று பெற விரும்புறவங்க உரிய கட்டணத்தை இணையத்துல செலுத்தி தபால் மூலமாகவோ இல்ல அப்படின்னா சார்பதிவாளர் அலுவலகத்திலிருந்து 2 நாட்களுக்குள்ள பெற்றுக்கொள்ளலாம். வீட்டில இருந்தவாறு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு முன்பு தான் இணையத்துல விவரம் கோர முடியும். அதற்கு முந்தைய ஆண்டில் உள்ள சொத்தின் தன்மையை பார்க்கறதுக்கு அந்தந்த சார்பதிவாளர் அலுவலகத்தை நாடி பெற்றுக்கொள்ளலாம். இணையத்தின் மூலமாகவே வில்லங்க சான்றிதழை பெறக்கூடிய வசதி இருக்கிறதுனால பொதுமக்கள் பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இணையத்தின் மூலமா வில்லங்க சான்றிதழை இலவசமா பெறுவதற்கு தமிழக பதிவுத்துறை www.tnreginet.gov.in/portal அப்படிங்கிற இணையதளத்துக்கு செல்லணும். அந்த இணையதளத்துல வில்லங்க சான்றிதழை பார்க்கறதுக்கும் பதிவிறக்கம் செய்யறதுக்கும் தனி வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வில்லங்க சான்றை பார்க்கறதுக்கு இ சர்வீசஸ் இன்கம்பரன்ஸ் சர்டிபிகேட் வியூ ஈசி என்ற லிங்கினை கிளிக் செய்வதன் மூலமா வில்லங்க சான்றிதழை இலவசமா நம்மளால பார்க்க முடியும். வில்லங்க சான்றிதழை பெறுவதற்கு அப்ளை ஆன்லைன் என்ற லிங்கினை கிளிக் செய்வதன் மூலமா இணையத்தின் மூலம் விண்ணப்பிக்கிற படிவம் ஓபன் ஆகும். அதுல பெயர், தொலைபேசி எண், பதிவு மண்டலம், பதிவு மாவட்டம், சார்பதிவாளர் அலுவலகம், சொத்து அமைந்துள்ள கிராமம், சர்வே எண், தேதி மற்றும் மாதங்கள் உட்பட எத்தனை ஆண்டுகளுக்கு வில்லங்க சான்றிதழ் தேவைப்படுது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் பதிவு செய்யணும். பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தின் எண் மற்றும் பதிவு செய்யப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகம் அமைந்துள்ள ஊர் ஆகிய தகவல்களை பதிவு செஞ்சு வில்லங்க சான்று விவரங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதே பக்கத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற ரகசிய குறியீட்டு எண்ணை தர்றது மூலமா 10 நிமிடங்களுக்குள் வில்லங்க சான்று விவரங்களை இணையத்துல பார்க்க முடியும். அது கூடவே PDF வடிவத்திலையும் வில்லங்க சான்று விவரங்களை பதிவிறக்கம் செய்யலாம். தமிழகத்துல இருக்கிற எல்லா பத்திரப்பதிவு அலுவலகங்களும் கணினிமயமாக்கப்பட்டதுனால இணையத்தின் மூலம் வில்லங்க சான்று விவரங்களை இலவசமா பெறுவது அப்படிங்கிறது சுலபமா மாறிடுச்சு. மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்கவிருக்கிற சொத்து எந்த சார்பதிவாளர் அலுவலகத்தின் எல்லைக்குட்பட்டதோ அந்த சார்பதிவாளர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம். வில்லங்க சான்றிதழில் வாங்கவிருக்கும் சொத்து எந்த தேதியில பதிவு செய்யப்பட்டுச்சு, யார் யார் பெயர்ல எந்த ஆண்டுகளில் இந்த சொத்து அனுபவத்துல இருந்துச்சு, யார் யாரிடம் கைமாறி வந்துச்சுன்னு எல்லா விவரங்களையும் தெளிவாக தெரிவித்துவிடும். ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு முன்பு வரைக்கும் தான் இணையத்துல விவரம் கோர முடியும். அதற்கு முந்தைய ஆண்டில சொத்தின் தன்மையை பார்க்கறதுக்கு அந்தந்த சார்பதிவாளர் அலுவலகத்தை நாடி பெற்றுக்கொள்ளலாம்.